ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த சிறப்பான ஞாயிற்றுக்கிழமையில் இறைவார்த்தையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பொது காலத்தினுடைய 22வது வாரம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நிறைவாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாட்களில் அந்த வார்த்தையினுடைய வல்லமையோடு உங்களை சந்திக்க நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்களும் அந்த வார்த்தையினுடைய வல்லமையை உணர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதை நாங்கள் உணர்கிறோம். ஏன்னா நம்ம யூடியூப்ல எல்லாத்தையும் பார்க்க முடிகிறது. எவ்வளவு பேர் இதை பார்க்குறாங்க, எவ்வளவு பேர் உண்மையாகவே வார்த்தைக்குள்ளே பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அந்த யூடியூப் அனாலிசிஸ் எங்களுக்கு காட்டுகிறது. அநேகர் இந்த வார்த்தையின்குள்ளே நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள், முழுமையாக இறை செய்தியை கேட்கிறீர்கள். உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம். சமீப காலத்திலே அநேகர் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகருக்கு நீங்கள் இதை அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீர்கள், எடுத்து சொல்லுகிறீர்கள். கண்டிப்பாக இல்லைன்னா தெரியாது. அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ அல்லது இந்த இன்க்ரீஸ் பண்ணிட்டு எண்ணிக்கையை காட்டுவதோ பெருமை அடித்துக் கொள்வதற்காகவோ அல்ல. அநேகர் வார்த்தையை புரிந்து கடவுளுடைய அந்த வல்லமையான கரத்திற்குள் வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஒரு ஆவல். அதைத்தான் நம்ம வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். இந்த பொது காலத்தினுடைய இந்த சிறப்பான ஞாயிற்றுக்கிழமையில கடவுள் ஒரு முக்கியமான செய்தியோடு நமக்கு வருகிறார். அதாவது ஒரு தலைப்பை நம்ம கொடுக்கிறோம், புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையில் அப்படின்னு நம்ம போட்டிருக்கிறோம். புதியதோர் உடன்படிக்கையினுடைய இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையில். இயேசுவின் முன்னிலையில போய் நம்ம என்ன செய்ய போறோம்? நிக்க போறோம். யார் இயேசுவின் முன்னிலையில நிக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, வெற்றி பெறுகிற பிள்ளைகள் தான் நிக்க முடியும். தோல்வி அடைகிற பிள்ளைகள் நிக்க முடியாது. அப்ப வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நிறைய ஒரு உணர்வு ரீதியான விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் மாதாவுக்கு மாலை போட்டுட்டு வேளாங்கண்ணிக்கு போறாங்க. ஒரு சகோதரிக்கு மாலை போடும்போது அந்த சகோதரி அப்படியே வெகுண்டு என்னை பார்த்தார். ஒரு மாதிரி அதிருப்தியா பார்த்தாங்க. என்னடா இந்த அம்மா அப்படி பாக்குறாங்களேன்ட்டு, என்னம்மா அப்படின்னு, மாலையை திருப்பி போட்டுட்டீங்க அப்படின்னாங்க. அந்த சிலுவை திரும்பிடுச்சான், மாலையை திருப்பி போட்டுட்டீங்க அப்படின்னாங்க. அப்புறம் கிளட்டி இதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படி சொல்லி நான் மாட்டிட்டேன். அந்த ஜெபமாலையை திருப்பி போட்டதே அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. இன்னொரு சகோதரருக்கு ஜெபமாலை எடுக்கிற போது அது சிக்குண்டு போனது. அப்போ அந்த சிக்குண்டு இடத்துல அதை எடுக்க முடியலை. அப்போ ரொம்ப நேரம் போராடிட்டு இருந்தோம். அப்போ அவருக்கு எந்திரிச்சு கேட்குறாரு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். இன்னொருவர், ஆற்றுல குளிக்க போன ஃபாதர், ஜெபமாலை போயிடுச்சு அப்படி சொல்லி ஒரு புது ஜெபமாலை வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு வந்துருச்சு போடுங்க என்னாரு. போட்டு விட்டோம். அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர். அதுக்கு பிறகு அவர் கேட்டாரு, இதுல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டார். இப்ப இதெல்லாம் நான் எதுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, ஒன்றும் இல்லாத ஒரு காரியத்துல ஏதோ ஒன்று நடந்துரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனநிலையோடு இருக்கிற மக்கள் நிறைய பேர் நம்ம இருக்கிறோம். ஒண்ணுமே இல்லை, இது ஒரு சாதாரண விஷயம், ஆனா இதுல ஏதாவது நடந்துரும், கடவுள் பழி வாங்கிடுவாரா, இல்லது தீமை ஒன்று எதுவும் இதை நம்ம முடக்கி போடுகிறதா அப்படின்லாம் யோசிக்கிற மக்களுடைய மத்தியில தான் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். எது உண்மையாக நம்மை முடக்க போகுது, எது உண்மையான ஒரு வழிகாட்டுதலாக இருக்க போகிறது, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய முன்னிலையில் நிற்பதற்கு இதெல்லாம் நமக்கு அடையாளம் அல்ல. இதெல்லாம் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்கலாம். எதை செய்தால் நீ வெற்றி பெறுவாய். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையில நம்ம தெளிவா பார்க்கிறோம். திருவெளிப்பாடு 3:21, நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல. இயேசுவே வெற்றி பெற்றுதான் வீட்டு இருக்கிறாரு, சும்மா சைட் ட்ராக்ல போக முடியல. நான் வெற்றி பெற்று தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல, வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். அப்போ வெற்றி பெறுகிற பிள்ளைகளுக்கு கடவுள் கொடுக்க போற மிகப்பெரிய பரிசை அவர் இந்த இடத்துல அடையாளப்படுத்துறார். அதே மாதிரி திருவெளிப்பாடு 2:7 நம்ம பார்க்கிறோம், கேட்க செவியுள்ளோர் செவிவுடையோர் திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும், கடவுளின் தோட்டத்தில் உள்ள வாழ்வு தரும் மரத்தினுடைய கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். அந்த தொடக்க நூல்ல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, அந்த வாழ்வு தரும் மரம் அது கெருபுகளால அது பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டுருச்சு. அப்போ அந்த மரத்தின் கனியை யாரும் பிடுங்க முடியல.
பிசாசு கூட பிடுங்க முடியல. அப்போ கடவுள் காப்பாற்றி வச்சுட்டார் மனுஷனை. அதை பிடுங்கி சாப்பிட்டு பாவம் செஞ்சிடாம இருக்க அதை காப்பாத்திட்டார். இப்போ அந்த கனி யாருக்கு கொடுக்கப்பட இருக்கிறது? வெற்றி பெறுவோருக்கு அந்த கனியை நான் கொடுப்பேன். பாருங்க, திருவெளிப்பாடு 2:7. அப்போ வெற்றி பெறுவது என்பது ஒரு அடிப்படை, ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிற. அப்ப எல்லாருமே வெற்றி பெறணும். குடும்பத்துல ஒருத்தர் ஓடுனா குடும்பத்துக்கே பரிசு கொடுக்க மாட்டாங்க. யார் ஓடுறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு. அதே மாதிரிதான் வீட்டுல கணவர் ஓடுனா கணவருக்கு பரிசு, மனைவி ஓடுனா மனைவிக்கு பரிசு. குடும்பத்துக்காக ஒரு அம்மா மட்டும்தான் ஓடுவாங்க அப்படின்னா அந்த குடும்பமே எப்படி பரிசு வாங்க முடியும்? அதனாலதான் நம்ம சொல்றோம், நீங்க உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க. நீங்க உலகத்தை காப்பாத்துறதுக்கு முன்னாடி நீங்க முதல்ல உங்க குடும்பத்தை காப்பாத்துங்க, அப்புறம் உங்களுடைய உறவுகளை காப்பாத்துங்க. இன்னைக்கு இறை செய்தி நமக்கு கொடுக்கிற அந்த அழைப்பை நீங்க உணர்ந்து கொண்டு செயல்படுங்க. பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்ற அந்த காரியத்தினுடைய அடையாளம், அந்த புதிய உடன்படிக்கையினுடைய இணைப்பாளரான இயேசு அப்படின்னு பாக்குறோம். அந்த புதிய உடன்படிக்கை, இந்த வார்த்தையை கொஞ்சம் ரவுண்ட் பண்றோம். அந்த புதிய உடன்படிக்கை பைபிள்ல நமக்கு முதல்ல எங்க அறிவிக்கப்பட்டது? உடன்படிக்கை கடவுள் முதல்ல யாரோட செய்து கொண்டார், எப்படி செய்து கொண்டார்? முதல்ல ஆதாம் ஏவாள்ல தான் அந்த கவனன்ட், முதல்ல ஒரு உடன்படிக்கை ஆரம்பிக்கிறது. அதுல வார்த்தையெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. ஆங்கிலத்துல கவனன்ட்னு நம்ம பார்க்குறோம், தமிழ்ல உடன்படிக்கைன்னு பார்க்குறோம், எபிரேய மொழியில பெரித் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்குறோம். இது தொடக்க நூல்ல ஆதாம் ஏவாளோட செய்து கொண்ட அந்த அடையாளத்துல உடன்படிக்கைக்கான அடையாளங்கள் இருந்ததை ஒழிய அந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடுகள் அங்கே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல ஆண்டவர் இந்த புதிய உடன்படிக்கையை குறித்து அப்புறம் நோவாவின் காலத்துல, அப்புறம் ஆபிரகாம், அப்படி நிறைய பின்னாட்களில் நிறைய உடன்படிக்கை கடவுள் செய்து கொள்கிறார். அதெல்லாம் தோற்று போகிறது. அப்ப இயேசு ஆண்டவர் பாருங்க, இன்னைக்கு நமக்கு ஒரு புதிய அடையாளமாய் வந்திருக்கிறாரு. அதனுடைய வெளிப்பாட்டை தான் நம்ம பழைய ஏற்பாட்டுல பாக்குறோம். எரேமியா 31:31 இதோ நாள்கள் வருகின்றன. அங்கதான் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை நம்ம கடவுள் நம்மளோட செய்யறதுக்கு தான் இதெல்லாம் நமக்கு ட்ரையல் காட்டியிருக்கிறார். முன்னாடி நம்மள ஒரு ஸ்டெப்பா கூட்டிட்டு வந்திருக்கிறார். இதெல்லாம் ஏமாத்து வேலை இல்ல, கடவுள் நமக்கு புரியாததுனால நமக்கு புரிய வச்சிருக்கிறார், ஒவ்வொரு ஸ்டெப்பா கொண்டுட்டு வந்திருக்கிறார். அப்ப எரேமியா 31:31 சொல்லுது, இதோ நாள்கள் வருகின்றன, அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். இந்த இஸ்ரேல் வீட்டார் யாரு, யூதாவின் வீட்டார் யாருன்னு ஏற்கனவே நம்ம உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம். கடவுளுடைய திட்டத்தில் இணைந்து செயல்படுகிற பிள்ளைகள், போராடுகிற பிள்ளைகள். உதாரணம் இஸ்ரேல் அப்படின்னா அவர் யாக்கோபுக்கு அந்த பெயர் வழங்கப்பட்டது. அவர் ராத்திரி பூரா ஒரு மட்போர் செய்யறாரு ஆண்டவருடைய அடியாரோடு. கடைசியில் அவர் என்ன கேட்கிறாரு, நீர் என்னை ஆசீர்வதிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறார். ஒரு ஆசீர்வாதத்திற்காக அவர் போராடுறார். அப்போ ஆசீர்வாதத்திற்காக போராடுகிற பிள்ளைகள் தான் இஸ்ரேல். கடவுள் வேணும்னு விரும்புகிற பிள்ளைகள் தான் யூதா, இஸ்ரேல் யூதா. அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வீட்டாரோடு ஒரு புதிய உடன்படிக்கை நான் செய்து கொள்ள போகிறேன். அப்போ புதிய உடன்படிக்கைங்கிற வார்த்தையை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். எரேமியா 31:31. லூக்கா 22:20 அந்த புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்படியே உணவு அருந்திய பின்பு இயேசு ஆண்டவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகிற எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. அந்த ரெஃபரன்ஸ் இங்க வந்துருச்சு பாத்தீங்களா? அததான் இயேசுவினுடைய அடையாளமா நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த புதிய உடன்படிக்கையை கடவுள் நமக்கு அடையாளப்படுத்திட்டார், இயேசு கிறிஸ்து என்று. இப்போ இந்த இயேசு ஆண்டவர் வழியாக நமக்கு அந்த விடுதலை கிடைக்க போகுது. அதனாலதான் நம்ம இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அப்ப நம்ம ஏன் இயேசு ஆண்டவர் வழியா போகணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியா, இயேசு கிறிஸ்து வழியான்னு நம்ம சொல்றோம். அப்போ இயேசு கிறிஸ்து வழியாக மட்டும்தானா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, விவிலியத்தின்படி இயேசு கிறிஸ்து தான் நமக்கு முழுமையான வெளிப்பாட்டினுடைய அடையாளம். அதனால இயேசு கிறிஸ்து வழியாக செல்வதுதான் சரியான பாதை. வேறு வழிகள் இருக்கிறதா அப்படின்னா அது நமக்கு தெரியாது. கடவுள் ஒருவேளை வெளியில வேற ஏதாவது வழிகள் வைத்திருந்தார்னா அது அவர்கிட்ட நம்ம விட்டுறலாம். கடவுளுடைய அறிவுக்கு அதை விட்டு விடுகிறோம். ஆனால் நம்ம வேதத்தினுடைய வெளிச்சத்தின்படி இயேசு கிறிஸ்து ஒருவரே நமக்கு அந்த விடுதலையினுடைய அடையாளமா இருக்கிறார். அப்ப என்ன செய்யணும்னா, இந்த கடவுளையும்
கடவுள் உருவாக்கி கொடுத்திருக்கிற அந்த உடன்படிக்கை, அவர் நமக்கு கொடுத்த இயேசு கிறிஸ்து, மகனாகிய இயேசு கிறிஸ்து, அவர் வழியாக நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிற அந்த உடன்படிக்கையினுடைய மீட்பு திட்டம், இதெல்லாம் என்னங்கிறத முதல்ல புரிந்து கொள்ளணும். ஒருத்தர் இந்த சமயத்துல மாலை போடுறதுக்காக வந்தாரு. அப்போ அவரிடத்துல ஒரு சில கேள்விகளை, அடிப்படை கேள்விகளை நம்ம கேட்கிறோம். அவருக்கு ஒன்றுமே தெரியல. அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர், அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அவரை குறித்து நம்ம பாவப்படுறோம். ஏன்னா ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் எதை தெரிந்து வைத்திருக்க வேண்டுமோ அதை தெரிய விரும்பாமல் இருக்கிறாங்க. இதுதான் நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா பார்க்கிறோம். ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், மீட்பு திட்டத்தினுடைய அடையாளம் என்ன, மீட்பு திட்டத்தினுடைய காரியங்கள் எப்படியெல்லாம் கடவுள் வேலை செய்யறாரு, இந்த கடவுள் யாரு, முதல்ல அவர் எதை விரும்புறாரு, இதை நம்ம தெரிந்து கொள்ளணும். பாருங்க, இதை நம்ம பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். எரேமியா 31:34 நம்ம பார்க்கிறோம். ஏற்கனவே 31:31 நம்ம பார்த்தோம். புதிய உடன்படிக்கையை பத்தி நான் செய்து கொள்வேன் ஆண்டவர் சொல்றது. அதுல வரக்கூடிய 2 வசனங்கள் தள்ளி வரக்கூடிய 34வது இறைவசனத்துல வரக்கூடிய அந்த வார்த்தை, இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடுத்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தர மாட்டார். ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர். பார்த்தீங்களா? அப்பொழுது என்ன செய்வார் கடவுள்? அறிந்து கொள்கிற போது அவர்களது தீச்சைகளை நான் மன்னித்து விடுவேன், அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கொடுக்கிறார். அப்ப ஆண்டவரை அறிந்து கொள்ளாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உலகத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற உலகத்துக்குள்ள நம்ம வரணும். சாலமன் அரசர், அவருடைய தகப்பன் தாவீது அந்த இஸ்ரேல் அரசை கட்டி எழுப்பியவர், உங்களுக்கு தெரியும். அந்த மனுஷன் சாலமனுக்கு அந்த அரியணையை கொடுப்பதற்கு முன்பாக அவர் ஒரு அறிவுரை கூறுவதை நம்ம பார்க்கிறோம். 1 குறிப்பேடு 28:9 நம்ம இந்த வசனங்களை பார்க்கிறோம். என் மகனே சாலமன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து, பாருங்க இந்த வார்த்தை எப்படி அழகா வைக்கிறார் பாருங்க, உன் தந்தையின் கடவுளை அறிந்து. இப்ப நம்மளால சொல்ல முடியுமா நம்ம பிள்ளைங்கள்ட்ட, உங்க அப்பாவுடைய கடவுளை நீ போய் அறிந்து கொள்ளணும்னு? அப்பாவுக்கே தெரியலையே, அம்மாவுக்கே தெரியல, அப்புறம் எப்படி பிள்ளைகளுக்கு தெரியும்? என் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனத்தோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார், எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய், நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். நண்பு இறை மக்களே, பாருங்க எவ்வளவு ஒரு தெளிவான ஒரு செய்தியை தாவீது தன் மகன் சாலமனுக்கு கொடுக்கிறார். நீ அறிவிலும் ஞானத்திலும் பெரிய ஆளுப்பா, உனக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு தாவீது விட்டுட்டு போயிடல. எதை சொல்ல வேண்டுமோ, எப்படி சொல்ல வேண்டுமோ அதை அழகாக அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்லுகிறார். ஆகவே என் அன்பு பிள்ளைகளே, இந்த நாளினுடைய அந்த செய்தி, கடவுளுக்கு முன்பாக நாம போய் நிக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுன்னிலையில், புதிய உடன்படிக்கையினுடைய இணைப்பாளராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய முன்னிலையில் நாம போய் நிக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்? இன்னைக்கு அதுதான் நம்மளுடைய தேடலாக இன்றைக்கு வைத்து நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ முதல்ல கடவுளுடைய அந்த திட்டங்களை நம்ம அறிந்து கொள்வது. முதல்ல புதிய உடன்படிக்கைனா என்ன, புதிய உடன்படிக்கையினுடைய தேவை என்னவா இருந்தது? பழைய உடன்படிக்கை எல்லாம் மீறிட்டாங்க, மக்கள் மீறிட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் மக்கள் அடிச்சு அவர் திருத்தி பார்க்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இது சரிபட்டு வராது, நான் ஒரு புதிய உடன்படிக்கை செய்ய போறேன். அந்த உடன்படிக்கையில இந்த மாதிரி தவறுகள் எல்லாம் முற்றிலுமாக சரி செய்யப்பட போகிறது. இது நான் அப்பப்போ போய் கரெக்ட் பண்ணி என்னுடைய உடன்படிக்கையை திருத்திக்கிட்டு இருக்க போறது இல்லை. சம்திங் நான் செய்ய போற காரியம் ஒரு முழுமையான ஒரு விடுதலைக்கான காரியமாய் மாறப்போகிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவிலே நமக்கு வெளிப்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளம். அதைத்தான் ஒரு அந்த ரசத்தை உயர்த்தி சொல்லுகிற பொழுது, புதிய உடன்படிக்கையினுடைய அந்த ரத்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் அடையாளப்படுத்துறார். என் அன்பு பிள்ளைகளை, இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கட்டாயம். இப்ப இதெல்லாம் அறிந்து கொண்டாதான் நீங்க செய்ய வேண்டியதை சரியாய் செய்வீங்க. சரியாய் செய்ய வேண்டியதை செய்தாதான் நீங்க வெற்றி பெறுவீங்க. வெற்றி பெற்றீங்கன்னா தந்தையினுடைய அரியணையில் ஒரு நாள் வீற்றிருப்பீங்க. அப்போ ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2வது வாசகத்தினுடைய
அந்த உரையினுடைய அந்த 2வது வாசகத்தினுடைய பின்னணியை நீங்க பார்க்கிற போது அதுல 2 விதமான மலை போட்டிருக்கு இல்லைங்களா? சீனாய் மலை, அங்க போனீங்கன்னா ஒரே சத்தம், இடி இதெல்லாம் இருக்கிறதாக அங்க அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சீனாய் மலையினுடைய அடையாளம். இது சியோன் மலையினுடைய அடுத்தது ஒரு அடையாளம். அது விண்ணக எருசலேமினுடைய அடையாளம். அந்த மலையில ஒரு சத்தம், ஒரு விதமான பயம், அச்ச உணர்வு அதெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த புதிய விண்ணகம், புதிய உடன்படிக்கையினுடைய தலமாக இருக்கிற விண்ணக எருசலேமினுடைய அடையாளம் எப்படி இருக்க போகுதுன்னா, மகிழ்ச்சி, சமாதானம், அமைதி ஆகிய அனைத்தும் நிறைந்திருக்கிறது. சுதந்திரம், கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தினுடைய வெளிப்பாடு, இதெல்லாம் இதில் இருக்க போகிறது. ஆகவே தான் இந்த முதல் அந்த சீனாய் மலையினுடைய அடையாளமானது பழைய உடன்படிக்கையினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. எல்லாம் சட்டத்தின் கீழ் பார்க்கப்பட்டது. 2வது வருகிற இந்த சியோன் மலையினுடைய அடையாளமானது புதிய உடன்படிக்கையினுடைய அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த புதிய உடன்படிக்கையினுடைய இணைப்பாளராக இயேசு கிறிஸ்து இருந்து நமக்கும் தந்தைக்கும் இடையே இருந்து அவரே பேசி நமக்காக அவர் எல்லா காரியத்தையும் செய்து தருகிறார் என்கிற உண்மையை அது அடையாளப்படுத்துகிற வார்த்தைகள். ஆகவே என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இந்த முதல் வாசகத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்க அந்த முதல் வாசகம் நமக்கு ஞான நூலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகம். குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய், கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர், நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கும் பணிந்து நட என்கிற ஒரு பொதுவான ஒரு தாழ்ச்சியின் அடையாளத்தை நமக்கு கொடுக்குது. ஒரு தாழ்ச்சியோடு நீ இரு. ஸோ 2வது வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் அந்த தாழ்ச்சியோடு செயல்படுவதனுடைய அடையாளத்தை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த நற்செய்திக்குள்ள நம்ம பார்க்கிற பொழுது 2 குழுக்களை அடையாளப்படுத்தி 2 விதமான ஓமைகளை கடவுள் அந்த இடத்துல நமக்கு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அந்த 2 விதமான ஓமையிலும் பார்த்தீங்கன்னா, முதல் ஓமையில அந்த தாழ்ச்சியை பற்றி, தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். அப்ப தாழ்ச்சியோடு செயல்படுங்க என்கிற அடையாளத்தை தான் நற்செய்தியினுடைய அந்த முதல் பகுதி நமக்கு விளக்குகிறது. 2வது பகுதிக்குள்ள போய் பார்க்கிற பொழுது, விருந்துக்கு நீங்க பெரிய பெரிய ஆட்களையே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, எளியவர்களை கூப்பிடுங்க, உனக்கு திருப்பி செய்ய முடியாதவர்களை கூப்பிடுங்க. அப்பனா உன்னுடைய சுயநலம், உன்னுடைய தன்னலத்திற்காக நீ வேலை செய்யாத, சுய பெருமைக்காக நீ வேலை செய்யக்கூடாது, கடவுளுடைய மகிமைக்காக மட்டுமே நீ வேலை செய்யணும் என்கிறதை அடையாளப்படுத்தக்கூடிய அந்த 2வது பகுதி. இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கிற பொழுது நம்ம இன்னைக்கு நற்செய்தியினுடைய ஒட்டுமொத்த அந்த உருவத்தையும் எப்படி கொண்டு வரோம்னா, கடவுள் முன்னாடி நிக்கிறதுக்கு நீங்க முதல்ல வெற்றி அடையணும். வெற்றி அடைகிறதுக்கு என்ன செய்யணும்? கடவுள் முதல்ல யாரு, எப்படி அவர் வேலை செய்யறாரு அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு இப்ப விலைக்கு சொல்லி கொண்டே இருக்கிறோம், கடவுளை அறிந்து கொள்வது. அப்ப அறிந்து கொண்ட பிள்ளைகள் என்ன செய்வாங்க? கடவுள் என்ன விரும்புறாரோ அதை அவங்க செயல்படுத்துவாங்க. அப்ப கடவுள் என்ன விரும்புறாரு? இதைத்தான் விரும்புறாரு. தாழ்ச்சியோடு நீ இரு, எல்லோருக்கும் முன்னாடி நீ தாழ்ந்து நடந்து கொள், பணிந்து நடந்து கொள் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கிறோம். அப்புறம் நம்மளுடைய பெருமைக்காக அல்ல, கடவுள் நமக்கு கொடுத்த எல்லாமே நாம் பெற்றுக்கொண்டது, நாம் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டது, இது என்னுடைய பலத்தால் அல்ல என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதான் ஒரு பாடல் ஒன்று நாங்கள் அடிக்கடி பாடுவோம். தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எனக்கென்று ஒன்றுமில்லை, எல்லாம் நீர் தந்த தானம், எல்லாம் நீர் தந்த தானம், நான் வாழ்வது உமது கருணை, நான் வாழ்வது உமது கருணை. இந்த வரிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். தெய்வமே நான் ஒன்றுமில்லை, நான் வாழ்வது உமது கருணை, எல்லாம் இடமிருந்து எனக்கு கிடைத்தது. ஸோ இந்த உணர்விலே நம்ம செயல்பட வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும். இன்னைக்கு இந்த உலகம் தரிகட்டு அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அது உண்மையிலும் உண்மை. இன்னைக்கு நம்ம எல்லாருடைய மனநிலையுமே அப்படி மாற்றப்பட்டிருக்கிற, எல்லாமே என்னுடைய பலத்தால் பெறப்பட்டது, என்னுடையது என்கிற ஒரு தற்பெருமையினுடைய அடையாளமாக நம்ம எல்லாவற்றையும் மாற்றி வைத்திருக்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே,
தர்மையான நாளிலே நம்ம சிந்திக்க வேண்டும். கடவுளுக்கு முன்னாடி என்னுடைய சிந்தனையிலே ஒரு தாழ்ச்சி, என்னுடைய மனம் மேட்டிமை இல்லாத ஒரு மனநிலை நமக்குள்ளே அது வளர வேண்டும். எப்போ பார்த்தாலும் நம்ம மனம் மேட்டிமையோடு நானல்லவோ இதை, நானல்லவோ இதை, நானல்லவோ இதை அப்படின்னு சொல்லி நம்மை பெருமைப்படுத்தக்கூடிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நாம் கீழே தள்ளப்பட போகிறோம், கீழே விழப்போகிறோம். ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு புதிய உடன்படிக்கையினுடைய இணைப்பாளராய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு கொடுக்கிறார். இதுல ஒரு அருமையான ஒரு இரண்டாவது வாசகத்தில் அவர் ஒரு அருமையான வரிகளை நம்ம பார்க்கிறோம். அதுல பாருங்க, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டு உணரக்கூடிய, தீப்பற்றி எரியக்கூடிய, இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகிற சீனாய் மலை அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய விண்ணக மலையை அடையாளப்படுத்தி அதுல வரக்கூடிய வார்த்தை பாருங்க, விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கோட்டம் என அங்கே கூடியுள்ளது. அடுத்த வரி பாருங்க, ரொம்ப ஒரு அழகான வரி, நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து. யார் இந்த நிறைவு பெற்ற நேர்மையாளர்கள்? இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் நீங்க சொல்லி பாருங்களேன். நேர்மையாளர்களே பர்ஃபெக்ட், அதுல நிறைவு பெற்ற நேர்மையாளர்கள், இவர்களைத்தான் கத்தோலிக்க திரு அவை புனிதர்கள் என்று அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறார். இவர்கள் நேர்மையாளர்களாக ஏனோதானோ என்று வாழ்ந்து விடவில்லை, நிறைவோடு வாழ்ந்தவர்கள், நிறைவு பெற்றார்கள், இறுதி வரை அந்த நிலையில் தங்களை இணைத்து கொண்டவர்கள். இந்த அடையாளத்தோடு தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பயணிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இவர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவருமான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையினுடைய இணைப்பாளரான இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். அப்ப இதுதான் நமக்கு கிடைக்கப்படுற மிகப்பெரிய பாக்கியம். ஆகவே தான் அன்பு சகோதர சகோதரிகளே, அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாய் செய்வது, சரியாய் செய்து கடவுளுக்கு முன்னாடி நம்ம வெற்றி அடைவது. லூக்கா நற்செய்தியில, மத்தேயு நற்செய்தியில 11வது அதிகாரம் 28, 29, 30 இறைவசனங்களை நம்ம பார்ப்போம். அதுல முதல் வசனமானது எப்படி இருக்கும்? சுமை சுமந்து சோர்ந்திருக்கிறவங்களே வாங்க, சுமையெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அடுத்து வரக்கூடிய அந்த 29ல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு இறைவசனம் தான் ரொம்ப முக்கியம். அதுல வரக்கூடிய வார்த்தை பாருங்க, நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு ஆண்டவரிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளணும். நாம ஆண்டவருக்காக நுகத்தை தாங்குகிற, அதாவது நம்ம பெருமையை எடுத்துக்கொள்கிற அல்ல, தேவையில்லாத சுய தம்பட்டத்தை எடுத்து வைக்கிற அல்ல, மாறாக கடவுளுக்காக துன்பத்தை தாங்குகிற சாட்சிகளாக நம்ம மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் இன்னைக்கு எச்சரிக்கை செய்தியே கொடுக்கிறார். நீங்க போய் இப்படி முதல் இடத்தை தேடாதீங்க, நீங்க போய் இப்படி பெரிய பெரிய ஆளுகளா பார்த்து அவனுக்கு விருந்து கொடுத்து அவர்கள் மீண்டும் நமக்கு மரியாதை செலுத்துவார்கள் என்று நினைக்காதீர்கள். இதெல்லாம் அழிந்து போகும். இன்னைக்கு நாமளும் இதே மனநிலையோடு தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சிந்தித்து பார்த்து ஒரு புதிய ஒரு வாழ்க்கை பயணத்துக்குள்ளே கடந்து வர முயற்சிப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஒரு வழி, ஒரு புதிய ஒரு வாழ்வு முறை, ஒரு புதிய ஒரு கடவுளுக்கான ஒரு முன்னெடுப்பு, ஏதாவது ஒன்றை நம்ம முயற்சி செய்து பார்ப்போமே. கண்டிப்பாக உங்கள் முயற்சியை ஆவியானவர் வெற்றியாக்கி தருவார். ஏனென்றால் நீங்கள் கடவுளுடைய திட்டத்திற்கு இணைந்து செயல்பட விரும்புகிற பிள்ளைகளாக முயற்சிகள் எடுக்கிற பொழுது தூய ஆவியானவர் அதுக்கு துணை செய்வார். ஊர்ல போய் ஊர் உலகத்துல போய் நான் போய் சொத்து வாங்குறேன், சுகம் வாங்குறேன், நான் போய் அதை போய் கட்டுறேன், இடிக்கிறேன், இதுக்கெல்லாம் தூய ஆவியானவர் உதவி செய்வாரான்னா தெரியல. ஆனால் கடவுளுடைய விழுமியங்களை, கடவுளுடைய வாழ்வு முறையை யார் ஒருவர் வாழ்ந்து முயற்சிக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக தூய ஆவியானவர் துணை இருப்பார். ஆகவே இந்த ஒரு அற்புதமான நேரத்துல தூய ஆவியின் துணையோடு நீங்கள் பயணித்து ஆண்டவருக்குள் நிறைவான வெற்றியை கண்டுகொள்ள உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இறை வசனங்களை நம் உள்ளத்திலே தாங்கி பயணிப்போம். நானும் ஒரு நாள் இயேசு ஆண்டவரோடு போய் நிற்கணும். அவருடைய திருமுன்னிலையில் வெற்றி பெற்றிருக்கிற நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு நானும் ஒரு ஆளாய் ஆண்டவரோடும் இயேசு கிறிஸ்துவோடும் நிற்கணும். இதுதான் என்னுடைய பெருமை, இதுதான் என்னுடைய மகிமை. இதற்கு நம்ம கனவு காணணும். இயேசுவோடு நான் நிற்கிறேன்னா எப்படி இருக்கும்? இதெல்லாம் நம்ம நினைத்து மகிழ்ந்து கடவுளுடைய பயணத்துல நம்ம அதிகமா ஈடுபடுத்திக் கொள்வோம். கண்டிப்பாக கடவுளோட இந்த உலகத்துல யாரெல்லாம் பயணிக்க வேண்டும் என்று தங்களை ஆண்டவரோடு இணைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை கடவுள்
தன்னோடு இணைத்துக் கொள்ள போகிறார். இந்த அற்புதம் தான் நடக்க போகிறது. ஆகவே நம்ம எல்லோருமே போராட்ட காலத்தில் இருக்கிறோம். தோல்விகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வருவது சகஜம். ஆனால் நம்ம தோல்விகளை கண்டு துவண்டு போய் விடாமல் மீண்டும் எழுந்து நம்மை புதுப்பித்து கொண்டு ஒரு புதிய ஆற்றலோடு பயணித்து ஆண்டவருக்குள்ளே பயணிங்க. கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு இரக்கமும் உதவியும் செய்வார். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த இரக்கம் நிறைந்த கரங்களில் எங்களை ஒப்படைக்கிறோம். தெய்வீக இரக்கமும் கிருபையும் எங்களை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய புதிய உடன்படிக்கையின் இணைப்பாளராயிருக்கிற எங்கள் மீட்பரும் எங்கள் இரட்சகருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாங்கள் நின்று தந்தையாகி இறைவனை புகழ்ந்து மகிமைப்படுத்த எங்களுக்கு வாய்ப்பு அளிப்பீராக. அதற்கான தலங்களை நாங்கள் இந்த இடத்திலே அமைத்து கொள்ள, அந்த தலங்களில் நாங்கள் பயணிக்க எங்களுக்கு ஞானத்தை தருவீராக. புதிய கிருபை எங்களை கரமெடுத்து வழிநடத்த எங்களை உம்முடைய கரத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக. ஆமென். அன்புக்குரிய பிள்ளைகளே, மீண்டுமாய் அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.